திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள மேரியோ ஜூலி என்ற பெயரில் செயல்பட்டு வரும் கடையில் குழந்தைகள் உட்பட 4 பேர் சிக்கன் நூடல்ஸ் மற்றும் பிரெட் ஆம்லெட் ஆகியவற்றை வாங்கி அறிந்துள்ளனர். சிறிது நேரத்தில் வாழ்த்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் உடனடியாக தாராபுரம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிவித்தும் 2 மணி நேரமாகி வராததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் மேரியோ ஜூலி என்ற பெயரில் செயல்பட்டு வரும் கடையில் தாராபுரம் மேற்கு பஜனமடை தெருவை சேர்ந்த அசத் அலி என்பவர் தனது குடும்பத்துடன் சென்று சிக்கன் நூடல்ஸ் மற்றும் பிரெட் ஆம்லெட் ஆகியவற்றை வாங்கி அறிந்துள்ளார். சில நிமிடத்தில் குழந்தைகள் உட்பட 4 பேருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டதால் கடை ஊழியர்களிடம் கேட்டபொழுது முறையான பதில் அளிக்காததால் சமையல் குளத்திற்கு சென்று குளிர்சாதன பொட்டியில் பார்த்த பொழுது துர்நாற்றம் வீசிய சிக்கன் வகைகள் மற்றும் அழுகி போன பல வகைகள் வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக தாராபுரம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டார். நீண்ட நேரமாகியும் தொலைபேசியை எடுக்காததால் நீண்ட நேரம் காத்திருந்து விட்டு திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியான விஜயலீலா அம்பிகாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நான் சென்னையில் உள்ளேன், தாராபுரத்தை சேர்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவார்கள் என தெரிவித்துவிட்டு தொலைபேசியை துண்டித்து விட்டார். சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து அசத் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வராததால் நீண்ட நேரம் காத்தில் இருந்து வீட்டுக்கு கிளம்பி சென்று விட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன். புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. அந்த மேடையில் சாயந்தரம் ஒரு